சுப்ரீம் மொபைல்ஸ். மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு. இப்போ இன்னைக்கு நம்பர்ஸ் வைஸ் பேசுனா எஸ் கரண்ட்லி விஜய் இஸ் பிகர் தென் அஜித். அது ஓகே, அது இப்போ இருக்கிற சிஸ்டம். நாளைக்கு அது உடையலாம், நாளை கழிச்சு வேற மாதிரி ஆகலாம். ஏன்னா அஜித் சார் யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் நான் ரசிகர்கள் நிறைய பேர் என் ஃப்ரெண்டே மதுரையில் சொல்லுவான், ஹாலிவுட்டே அலறுதடா அண்ணனை பார்த்து, ஸ்டைலா அண்ணன் கிசு குத்தார் எங்களை பார்த்து, சினிமா உள்ள வரும்போது பண்ணாங்க கேலி, பொங்கலுக்கு படம் வந்தா எல்லாரும் காலி, தலைய பத்தி கேட்டு பாரு, ஃபேன்ஸுக்கெல்லாம் பிடிச்ச ஸ்டாரு, ரேஸ் ஓட்டுனா பறக்கும் காரு, எங்க தலைய மிஞ்ச ஆளு யாரு. நம்ம ரேஞ்சுக்கு 1-2 தான் அடிக்கணும்னு பார்த்தேன், பரவாயில்ல 30 நிக்குது. வாய் உதார் வேணா மாட்டிக்காத வீணா. எப்பவுமே எதிரி அழிக்கிறது தான் பிடிக்கும்ல, எனக்கு எப்படி தெரியுமா? எதிரியை வாழ வைக்க சல்பி. அவரு கிரிக்கெட் பேட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே எங்க தலை தான் தலை. பட்டத்தை என்னைக்குமே பட்டத்தை தேடி போறவங்க கிடையாது, அடுத்தவன் பட்டத்தை வாங்கி வச்சுக்கிறவரும் கிடையாது. துஷ்டமா நினைச்சு தூக்கி போட்டு போனது, அவர் பேரையே தூக்கி ஏகேன்னு வச்சவரு. இன்னைக்கு வந்த பட்டத்தை வாங்கி அவரோட என்ட்ரிக்காக வச்சுக்கிறவர் கிடையாது. என்னைக்கும் ஒரே இது ஏகே. அல்டிமேட் ஸ்டார் பட்டம் யார் கொடுத்தது? சுப்ரீம் மொபைல்ஸ் பிரசன்ஸ் கலாட்டாஸ் விஜய் அண்ட் அஜித் ஃபேன்ஸ் மீட்டுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். யார் பெருசுன்னு அடிச்சு காட்டுன்றது உங்களுக்குள்ள இருக்கலாம், நாங்க அது பண்ண மாட்டோம், தெரியுமே. அதான் சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு என்டர்டைனிங் ஃபேக்டர். ஸோ இந்த ஷோவே மெயினாக காரணம் அப்படி என்டர்டைன்மெண்ட், அதுக்காக தான் அஜித் சார் அவங்க ஃபேன்ஸ்க்காக ஒரு சின்ன ஒரு ஏவி மாதிரி ஒன்று ப்ளே பண்ண போகிறோம். ஒரு இன்ட்ரோ சீன், ஏன்னா இப்போ இந்த கூஸ் பம்ப்ஸாக இருக்குல்ல, நம்மளை அறியாமலே சில்லறையை செதற விட்ட ஒரு மூமெண்ட், அதை கொஞ்சம் அதை ஃபீல் பண்ணி நீங்கள் எப்படி இருக்கீங்க, வி வாண்ட் டு கேப்சர் த மூமெண்ட். ஓகே, யா, தேங்க்யூ. படங்கள் போட்ட காரணம் அப்படின்னா, இதுதான் நமக்கு தெரிஞ்ச கிளாஷ். இதுக்கு முன்னாடி நிறைய கிளாஷ், அதாவது இது 6வது தடவைன்னு சொல்றாங்க, ஆனா இதுதான் நம்மளுக்கு விவரம் தெரிஞ்சு வந்த கிளாஷ் நினைக்கிறேன். ஐயா, உங்களுக்கு நீங்க நிறைய கிளாஷ் பார்த்திருப்பீங்க, பட் இருந்தாலும் சொல்றேன், ஒரு பஞ்ச் பேட்டிலே போயிடலாம், ஓகேவா? ஸோ அதாவது தலை சைட்ல இருந்து ஒரு பஞ்ச் சொல்றாங்க, அதுக்கு ஒரு பதிலா தளபதி சைட்ல இருந்து ஒரு பஞ்ச். ஓகே, ஸ்டார்ட் வித் தளபதி சைட். நம்ம ரேஞ்சுக்கு 1-2 தான் அடிக்கணும்னு பார்த்தேன், பரவாயில்ல 30 நிக்குது. ஓகே, என்னைக்குமே எண்ணம் முக்கியம் இல்லை, இன்னைக்கு முக்கியம் இல்லை, எண்ணம் தான் முக்கியம். எண்ணம் போல் வாழ்க்கை. தர்மம் தான் ஜெயிக்கும், நியாயம் தான் ஜெயிக்கும், ஆனா லேட்டா ஜெயிக்கும் பாருங்க. வாய் உதார் வேணா மாட்டிக்காத வீணா. ஓகே, இந்த பொங்கல் நமக்கு சூப்பர் கலெக்ஷன்மா. எதிர்ப்பு எங்க இருக்குதோ அங்க சென்டர்ல ஷேர் போட்டு உட்கார்ந்தா நம்ம பழக்கம். கத்துறவன் கத்தட்டுமே, தட்டி விடு, டைம் பாஸ். அதாவது பஞ்ச் டைலாக் தாண்டி லிரிக்ஸா போயிட்டு இருக்கு. சோ ஆமா, ஓகே, அதுவும் பஞ்ச் தானே. ஓகே, டன், வச்சுக்கலாம். ஒத்தைக்கு ஒத்த வாடா, ஒத்தைக்கு ஒத்த வாடா. எங்க தேட்டர்ல உங்க படத்தை ஓட்டினா ஸ்கிரீன் கீஞ்சிரும். யாரு படம் ஓடினாலும் ஹீரோ அங்க நாங்களா. உனக்கு எப்பவுமே எதிரி அழிக்கிறது தான் பிடிக்கும்ல, எனக்கு எப்படி தெரியுமா? எதிரியை வாழ வைக்க. அண்ணே, திட்டம் போட்டு நடங்குறவர்களுக்கு அவன் மட்டுமே தோணு, எந்த திட்டம் நம்ம நடக்கும் அந்த ஆண்டவனே தோணு. உங்ககிட்ட ஆள், அதிகாரம், பணம், பதவியின் சகலமும் இருக்கலாம், என்கிட்ட நேர்மை இருக்கு, நெஞ்சில தில்லு இருக்கு, எல்லாத்துக்கும் மேல எனக்கு ஒண்ணுனா உயிர் கொடுக்க ஒரு கூட்டமே இருக்கு. மோதன் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் மந்திரின்னு பார்க்க மாட்டேன், மன்னர்னு பார்க்க மாட்டேன், மோதி பார்த்துருவேன். அடேங்கப்பா. ஒன்னு டீய குடி இல்ல என்ன அடி ஜப்பரு உதாரெல்லாம் ஜனவரி 12ஆம் தேதி பொங்கல் அப்ப பார்ப்போம். ஓ,
ஒருத்தர் மேல நீங்க விசுவாசத்தை காட்டுறதுக்கு இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. ஓ பாயிண்ட். அது என்னடா சொன்னா அவன்? என்ன புடிச்சவளா கொல்ல போறானா? கோடி பேர் இருக்கான்டா. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் எங்க தலை செதுக்குறது. அருமை அருமை அருமை. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நம்ம கொஞ்சம் நேரம் பிளாட்ஃபார்ம்ல வெயிட் பண்ணி தான் ஆகணும் நண்பா. என் போட்டோ வச்சிருக்கிறவன் 5க்கும் 10க்கும் கஷ்டப்படுவானே தவிர அடுத்தவன் காசு ஆசைப்படுவான். வாழ்க்கை ஒரு வட்டம்டா. ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். வாழ்க்கை வட்டமோ சதுரமோ இல்லடா. என்னாச்சு எதப்பா? ஐயோ என்னாச்சு? அவன் கிடக்குறான் செல்ஃபி. அண்ணா என்ன அப்படியே அமைதியா இருக்கீங்க? வேணாம் போதும். உங்களுக்கு மைக்க பிடிக்க தெரியாது, களத்துல நின்னு பேச தெரியும். விளையாடலாமா? பால் சும்மா பவுண்டரி 6 சும்மா பந்து பறந்துட்டே இருக்கும். பாக்குறியா? செயல் செஞ்சுட்டா போச்சு. தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாது. தளபதி இருக்கும் போது எவனுமே ஆடக்கூடாதுங்க. ஆஹா அடிச்சுட்டே இருக்கானுங்க. அவரு கிரிக்கெட் பேட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து எங்க தலை தான் தலை. பட்டத்தை என்னைக்குமே பட்டத்தை தேடி போறவங்க கிடையாது, அடுத்தவன் பட்டத்தை வாங்கி வச்சுக்கிறவரும் கிடையாது. துஷ்டமா நினைச்சு தூக்கி போட்டு போனது. அவர் பேரையே தூக்கி ஏகேன்னு வச்சவரு. இன்னைக்கு வந்த பட்டத்தை வாங்கி அவரோட என்ட்ரிக்காக வச்சுக்கிறவர் கிடையாது. என்னைக்கோ ஒரே இது ஏகே, அவ்வளவுதான். ஓகே ரைட் தான். அப்ப அல்டிமேட் ஸ்டார்ன்றது பட்டை எப்படி போட்டாங்க? சரி ஓகே 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 அப்ப அல்டிமேட் ஸ்டார் பட்டை யார் கொடுத்தது? தலையா தளபதியா ஷோ கிடையாது, தளபதி ஷோ அப்படி என்று ஏட்ட தன்னை எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாம் இங்க தான் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நான் இங்க அட்ரஸ் தெரியாம இருக்கும்போது தளபதி ஃபேன் தான் என்ன கூட்டணும் தரீங்க. ஓ தம்பி தான் என்ன கூட்டணும். சூப்பர். எங்களுக்குள்ள இந்த ஒற்றுமை என்னைக்குமே அதுதான், இந்த ஒற்றுமை தான் வேணும். துணிக்கடை வச்சு துணியில நடிச்சாச்சு. அது என்ன ப்ரோ உண்மையான பேரை கேஜிஎஃப் தானுங்களா? விக்னேஷ். விக்னேஷ். ஓகே, அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துணிக்கடை வச்சு துணியில நடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். நன்றி சொல்லுங்க. சூப்பர். அந்த எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க அந்த விஷயம்? அந்த டைம்ல நான் தீபாவளி வியாபாரத்தில் பீக்ல இருந்தேன். வந்து 1க்கு 4 தடவை வந்து கூப்பிட்டு வாடான்னு சொல்லி கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் ரொம்ப கோஆபரேட் பண்ணாங்க. ஓகே. ஒரு நாள்ல ஒரு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிட்டாரு. வேற உங்களாலயா? ஆமா தெரியுமே. சரி ஓகே. சாப்பிடவே அவர் உள்ள என்னது மறுபடியும் சொல்லு, இது என்ன சொல்லுன்ட்டு. சூப்பர். அதாவது அஜித் சார் உங்களுக்கு ஏன் பிடிக்கும், எப்ப இருந்து பிடிக்கும்? வேலைக்கு போன காலத்துல இருந்து பிடிக்கும், அதுக்கு முன்னாடில இருந்து பிடிக்கும். நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பில்லா படத்துக்கு போகும்போது வந்து லஞ்ச் டைமு வேலையில ஃபர்ஸ்ட் பார்க்க முடியல படம். தேட்டரில் ஓப்பனிங் செலிப்ரேஷன் டைமில் பார்க்கணும், அப்போ பார்க்க முடியல. லஞ்ச் டைமில் காசு வாங்கிட்டு போய் மிச்சம் கலெக்ஷன் பண்ணி படம் பார்த்துட்டு வெளில வந்துட்டேன். ஒரு 5 மணிக்கு ஒர்க்கில் மறுபடியும் போய் ஜாயின் பண்ணுறேன். ஏதோ சாக்கு சொல்லிட்டு போகிறேன், வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு வாரத்திலேயே தள்ளுவண்டியில் தனியாக கடை போடணும்னு முடிவு பண்ணி அப்படி போட்டு ஸ்டார்ட் அப் பண்ணது தான் இது வரைக்கும். அதாவது தன்னம்பிக்கைனால அஜித் சார் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மைதான், நேர்மையாக இருக்காது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதா? இல்லை கிடைக்கல. ஸோ அப்படி கிடைச்சது அப்படின்னா என்ன சொல்லணும் சார்? எங்கள் கடையில் வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஜெர்கின்களும் வைக்கப்படும். என்னோட மைண்ட் செட்டில் சொன்னால் கடவுளை நேரில் பார்த்த மாதிரி இருக்கும். அதனால தான் நானாக ட்ரை பண்ணி அப்ரோச் பண்ணி இது வரைக்கும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் HVNO சார்கிட்டயோ அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்டயோ டிஸ்டர்ப் பண்ணதே இல்லை. என் வேலையை முடிச்சுட்டு இது வரைக்கும் நான் உங்களுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணதே இல்லை. எப்போ ஃபோட்டோ அந்த டைம் வரும்போது எடுத்தால் தான் கடவுளை நேரில் பார்த்த மாதிரி இருக்கும். சான்ஸ் தேடி போய் பார்த்தோன்னா அது ஃபுல்ஃபில்லாக இருக்காது எனக்கு. ஓகே. அதிகபட்சம் நீங்கள் அஜித் சார் படம் பார்த்தது? இந்த படத்தை நான் ரிப்பீட்டட்ல நிறையா வாட்டி பார்த்துருக்கேன். தீனா அடிக்கடி தீனா தான். அது மறக்கவே முடியாது. எல்லா சாங்குமே சூப்பராக இருக்கும். ஓகே. ஏஆர் முருகதாஸ் சார் வந்து எல்லாத்தையுமே செதுக்கி இருப்பாருன்னு சொல்லலாம் அந்த படத்தில். சூப்பர். தீனா தான் மோஸ்ட் ஆஃப் அந்த செயின் பிளாக் எல்லாமே சரியா இருக்கும். அந்த கத்தி எடுக்கிறது சீன்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஓகே. தீனா படத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு டயலாக் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்? அது மட்டும் இல்லாமல் அஜித் சார் படத்துல இருந்து ஒரு ஃபேவரட்டான டயலாக் ஏதாவது? அஜித் சார் படத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பில்லால எனக்கு பிடிக்கும். கூலிக்காரனா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, உழைக்கணும். மணி டசன்ட் கம்மி ஈஸி சார்.
நைஸ் நைஸ் பிரதர். இப்போ வேற விஷயங்கள் நிறைய சொல்லலாம். இப்போ அஜித் சார் வந்து ரியல் லைஃப்ல நிறைய பேருக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கிறாங்க. அதாவது ஸ்கிரீன்ல இருக்கிறத தாண்டி அவரோட ரியல் லைஃப், அவரோட அப்பியரன்ஸுமே வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் வந்துட்டு ஸ்டேஜ்லயா இருக்கட்டும், இல்ல அவார்ட் ஃபங்க்ஷன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் வருவாரு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரை பார்க்கணுன்னா ஏர்போர்ட்டை தவிர வேற எங்கேயும் பார்க்க முடியாது. வாரிசும் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அதை பத்தி உங்களுடைய கருத்து? அண்ணாவா ஏற்றுக்கணுன்னா தளபதியை தவிர வேற யாரையும் ஏற்றுக்க முடியாது. அதுதான் உண்மை. அண்ணனை ஏற்றுக்குன்னா தளபதியை தவிர வேற யாரையும் ஏற்றுக்க முடியாது. அந்த இடத்துக்கு அவர் மட்டி தான். ஸோ அப்போ அஜித் சார் அது தலை, அது அவ்வளோ கடவுள். எனக்கு ஏகேன்னு கூப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, நல்லன்னு கூப்பிடுறது தான் ஈஸியா இருக்கு. ரொம்ப ஆர்ட்டோட கனெக்ட் ஆகுது. சூப்பர். இந்த நேரத்தை இன்னும் ஸ்பெஷல் ஆகிறதுக்காக நம்ம ஜூனியர் நித்யா வந்திருக்காங்க. தளபதி நாளே தாறு மாறு அவரை மிஞ்ச ஆளு யாரு, ரசிகர் கூட்டம் நிறைய பேரு, இந்தியாலே பெரிய ஸ்டாரு. தளபதி நாளே தாறு மாறு அவரை மிஞ்ச ஆளு யாரு, ரசிகர் கூட்டம் நிறைய பேரு, இந்தியால பெரிய ஸ்டாரு. ஹாலிவுட் அலறுதடா அண்ணனை பார்த்து ஸ்டைலா, ஹாலிவுட் அலறுதடா அண்ணனை பார்த்து ஸ்டைலா, அண்ணன் கிசு குத்தார் எங்களை பார்த்து. ரசிகர் எல்லாம் அழக பாப்பார் கும்பலா சேர்த்து, எவ்வளவு வயசு ஆனாலும் அண்ணன் தான் யூத்து. தளபதி 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 நாளே தாறு மாறு அவரை மிஞ்ச ஆளு யாரு. தலையினா தங்கம்மா தளபதினா சிங்கம்மா, தலையினா தங்கம்மா தளபதினா சிங்கம்மா. நடந்து வந்தாரு ஆடியோ லான்ச்ல, டோட்டல் தமிழ்நாடு திரும்பி பார்க்க பேச்சில்ல. குட்டி ஸ்டோரி என்ன சொல்லுவாரு அழகா, குரல கேட்டாலே உருகுவாங்க மெழுகா. ரசிகர் மீது பாசம் வைக்கும் எங்க தளபதி, ஆள போற தமிழனாக வந்த அதிபதி. கோடிக்கணக்கா இருக்கிறாங்க ரசிகர் கூட்டம், எங்க தளபதிய தப்பா சொன்னா விடவே மாட்டோம். தலைய பத்தி கேட்டு பாரு, ஃபேன்ஸுக்கெல்லாம் பிடிச்ச ஸ்டாரு. ரேஸ் ஓட்டுனா பறக்கும் காரு, தலைய மிஞ்ச ஆளு யாரு. நோ மீன்ஸ் நோ சொன்னா தலை டைலாக்கு, பரட்டி போட்டு வாசிங்கடா தபல டோலாக்கு. அவர் சினிமா உள்ள வரும்போது பண்ணாங்க கேலி, பொங்கலுக்கு படம் வந்தா எல்லாரும் காலி. தலைய பத்தி கேட்டு பாரு, ஃபேன்ஸுக்கெல்லாம் பிடிச்ச ஸ்டாரு. ரேஸ் ஓட்டுனா பறக்கும் காரு, எங்க தலைய மிஞ்ச ஆளு யாரு. செஞ்ச உதவிய சொன்னதில்ல வெளியே, தூக்கி கொண்டாடுவோம் எங்களோட தலைய. நேர்மையா இருப்பாரு அவரோட ஒர்க்குல, பல பேர் பயந்தாங்கப்பா தலை வந்த ஜர்க்குல. அன்சமான ஹீரோன்னு தலைய சொல்ல, அவர் அழக பார்த்து மயங்காத பெண்களே இல்ல. கோடிக்கணக்கா இருக்கிறாங்க ரசிகர் கூட்டம், எங்க தலைய பத்தி தப்பா சொன்னா விடவே மாட்டோம். ரெண்டு பேரும் பெரிய ஸ்டாரு, ரசிகர் எல்லாம் ஒன்னா சரி. ரெண்டு பேரும் பெரிய ஸ்டாரு, ரசிகர் எல்லாம் ஒன்னா சரி. தலையும் தளபதியும் ஒன்னா இருக்கணும், அது போல நம்மளும் நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும். ரெண்டு பேருமே ஒத்துமையா படத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்கோசம் ஒரு சின்னதா ஒரு சாங்கு. தலை படமோ தளபதி படம் வருது பாரு ஒன்னா, அட யாருமே தமுக்க இல்ல கேளுங்கப்பா சொன்னா. திரையுலகமே வியக்க போது பாருங்கப்பா நின்னு, படம் எத்தனை நாள் ஓட போதுன்னு கையை விட்டு என்ன நீ வரல விட்டு என்ன. ஒத்துமையாத்தான் நம்ம படத்தை பார்க்கணும், இந்த ரெண்டு படத்தை நம்ம தான்ப்பா இட்டு ஆக்கணும். நல்ல படமோ தளபதி படம் வருது பாரு ஒன்னா, அட யாருமே தமுக்க இல்ல கேளுங்கப்பா சொன்னா. வாரிசு விஜய்னாலே மாசு, தலைக்கு ரொம்ப பிடிக்க ரேசு. சின்ன குழந்தை போல இருக்கும் எங்க தலையோட பேசு.
வாரிசு விஜய்னாலே மாசு தலைக்கு ரொம்ப பிடிக்கும் ரேஸ் சின்ன குழந்தை போல இருக்கும் நம்ம தலையோட பேசு தேவையில்லாம எதுக்குங்க நான் பாச்சிக்கணும் ரெண்டு ஹீரோவுமே மாசு தாங்க மைண்ட்ல வச்சுக்கணும் என் தலைப்படமோ தளபதி படம் வருது பாரு ஒண்ணா யாருமே தமுக்க இல்ல கேளுங்கடா சொன்னா திரையுலகமே வியக்க போகுது பாருங்கடா நின்னு படம் எத்தனை நாளும் ஓட போகுதுன்னு கைய விட்டு என்ன நீ வரல விட்டு என்ன இந்த பாடிக்குள்ள இப்படி ஒரு வாய்ஸா அப்படின்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. நல்லாவே சூப்பரா கனெக்ட் பண்ணி பாடினீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சூப்பர். இப்போ இன்னைக்கு வந்து நம்பர்ஸ் வைஸ் பேசுனா எஸ் கரண்ட்லி விஜய் இஸ் பிகர் தென் அஜித். அது ஓகே, அது இப்போ இருக்கிற சிஸ்டம். நாளைக்கு அது உடையலாம், நாளை கழிச்சு வேற மாதிரி ஆகலாம். ஏன்னா அஜித் சார் யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் நான் ரசிகர்கள் நிறைய பேர் என் ஃப்ரெண்டே மதுரையில் சொல்லுவான் 55 படமாமா அதில் ஒரு 35 ஃப்ளாப்னாலும் நான் நிற்கிறேன் அப்படின்னா அது அப்போ அந்த வெற்றியை நோக்கியே கிடையாது. அது வேற, அது டோட்டலாக வந்து என்ன நான் எப்படி அடையாளப்படுத்திக்கிறேன்ற பரிமாணமே மாறுது. ஒரு அஜித் ஃபேன் ஒரு விஜய் ஃபேன்னா ரெண்டு வேற வேற டிஎன்ஏ, அது ஒயர் பண்ணப்பட்ட விதமே வேற. எனக்கு நான் எங்கள் மதுரையில் எங்கள் ஊர் நீங்களாம் சும்மா பேசிட்டு இருக்கீங்க. எங்கள் ஊருக்கு வந்து ஓப்பனிங் ஷோ பாருங்க, மதுரைக்கு வந்து தளபதி படம் பாருங்க. எங்கள் மதிய தேட்டரில் எப்போவுமே விஜய் படங்கள் ஓடும். ஆனால் அங்கே ஜி ரிலீஸ் ஆகுது. டோட்டலாக அந்த தேட்டரோட கரண்ட்டே வேற மாதிரி இருக்குது. உள்ளே போகிறவங்களாம் ஒரு மாதிரி பீதியிலே போகிறான், வெளியே வரவங்களாம் ஒரு மாதிரி எப்போ எங்கே ரப்சர் நடக்கும்னே தெரில. அந்த மாதிரி ஒரு செட்டப். பள்ளம்னு ஒரு இடம் இருக்குது மதுரையில், அஜித் உள்ளம்னு எழுதியிருக்கும். இங்கே நீங்கள் திடீர் நகர்லாம் வந்தீங்கன்னா அஜித் பாட்டு போட்டு சும்மா நடந்தீங்கனாலே ஒரு மாதிரி கொலகார மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு அழகான வெறி, அது இப்போ பற்றா மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு உங்களை மாதிரி ஆட்கள் தான் காரணம். கண்டினியூ டு பி தட். சுப்ரீம் மொபைல்ஸ். மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு.